இன்னைக்கு நம்ம கிளாசிக்கான ஒரு படத்தை பத்தி பேசப் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நல்லவன்னா யாரு? கெட்டவன்னா யாரு? ஒருத்தரோட தோற்றத்த வச்சு அவரு நல்லவரா, கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியுமா? பொதுவா முதல் பார்வையில ஒருத்தர் நீட்டா, கிளீனா இருந்தாலே நல்லவர்ன்னு முடிவு பண்றோம். அது இயல்பு. பரட்ட தலையும், எளிமையான தோற்றம் கொண்ட ஆட்கள, அதுலயும் குடிப்பழக்கம் இருந்தா, நிச்சயம் அந்த ஆள் ரொம்ப மோசமானவன்னு ஒரு முன்முடிவுக்கு நம்ம வந்துர்றோம். இந்த ஒரு சின்ன லாஜிக்க வச்சு, புவனாங்கிற பெண்ணோட பார்வையில நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட முகத்திரையை கிழிச்ச படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி. மகரிஷி எழுதின நாவல அதே பேர்ல எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்த உடனே நல்லவன்னு நம்புற மாதிரியான கதாபாத்திரத்தில் அதுவரைக்கும் ஹீரோவா மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமாரையும், கெட்டவன் மாதிரியான இமேஜோடைய நல்லவன் கதாபாத்திரத்தில் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்தையும் தேர்வு செஞ்சதுலேயே படம் பாதி வெற்றி அடைஞ்சிருச்சு. கதையை சிம்பிளாக சொல்கிறேன். நாகராஜ், சம்பத் 2 பேருமே நண்பர்கள். பார்க்க அழகா இருக்கிற நாகராஜ் மேலே புவனாவுக்கு காதல் வருது. அதே நேரத்தில் முரடனா தெரிஞ்ச சம்பத் மேலே வெறுப்பு வருது. நாகராஜ் புவனாவை திட்டமிட்டு ஏமாற்றி தான் தன்னுடைய காதல் வலையில் உள்ள வைக்கிறான். ஒரு கட்டத்தில் வசதியான ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன் தேவைக்கு அவளை யூஸ் பண்ணிட்டு கர்ப்பமான உடனே கழட்டி விட்டுட்டு போயிடுறான். வாழ வழியே இல்லாமல் புவனா தவிச்சு நிற்கும்போது யாரை முரடன்னு வெறுத்து ஒதுக்குனாலோ அந்த சம்பத்து தான் புவனாவுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்குறான். சிவகுமார் செஞ்ச தப்புக்கு ரஜினி பொறுப்பேற்றுக்கிறார். கற்புங்கிறது உடம்புல இல்லை, மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு புது வாழ்க்கையை தர்றார். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் முதல் தடவையாக ஒரு செல்ஃபிஷ் காதலனா நெகட்டிவ் ரோலில் மிரட்டியிருப்பார். அதே மாதிரி வில்லனாக மிரட்டிட்டு இருந்த ரஜினி நானும் ஒரு குணச்சித்திர நடிகன் தான் தன்னோட வேற ஒரு முகத்தை காட்டியிருப்பார். அந்த கிளைமேக்ஸில் புவனா எடுக்கிற முடிவு தான் படத்தோட ஹைலைட். இன்னைக்கு நம்ம பெண்கள் சுதந்திரம்னு எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் 45 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கைவிடப்பட்ட பெண்ணோட வழியை இவ்வளவு அழுத்தமாக வேற எந்த படமும் பேசலை. வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.